அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கு எங்களோட வீடியோவில் நாங்கள் டாப் டிசைன் கொஞ்சம் பார்ப்போம். எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டாப் டிசைன் கொஞ்சம் தான் போட்டிக்கிறேன். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ எல்லாருமே ரெடிமேட் வாங்கி எடுக்கிறத விட புடவை வாங்கி தைச்சி எடுக்கிறது தான் மிச்சமே கூடுதலாக இருக்கிறது. அப்போ டிசைனர் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் வைக்கும். அதுதான் ட்ரெண்டிங் டிசைன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா நிறைய ஐடியாஸ் வரும், என்ன மாதிரி எல்லாம் தைக்கலும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளெயின் டொப்பெல்லாம் எடுத்தால் என்ன மாதிரி தைக்கணும், அப்படி இல்லைன்னு சென்ட்டாக டிசைன் டாப் எடுத்தால் எந்த மாதிரி தைக்கணும், பிளேனை டிசைன் ஆக்கிறதுக்கு எந்த மாதிரி தைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொண்டு வரும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக எல்லாருமே இந்த மாதிரி பிளெயின் கலர்கள் தான் வாங்குகிறேன். அப்போ அப்படி வாங்க போக்குள்ள இந்த மாதிரி வித்தியாசமான டிசைன் எல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு மிளகாய்க்கும் மிச்சம் ட்ரெண்டிங்காகவும் மீக்கும். அதே மாதிரி டிசைன் எடுத்தால் இந்த மாதிரி இன்னொரு கலர் உண்டு அதுக்கு மெச்சாகிற மாதிரி போடுறதுக்கு, அதோட இந்த மாதிரி லைன் எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ண மாதிரி தைக்கிறதுக்கு, ஒரே மாதிரி டிசைன் வந்ததில் இந்த மாதிரி பாட்டம் எல்லாத்தையும் வச்சு தைக்கிறதுக்கு, அதே மாதிரி பிளெயின் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் என்ன மாதிரி கலர் எல்லாம் சேர்த்தா லுக்காக காட்டும் அப்படின்ற மாதிரி தைக்கிறதுக்கு, அதேமாதிரி பிளெயினில் ரிப்பன் போட்டு தைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு இந்த முறை. இப்படி ஒன்றுமே இல்லாட்டி ஜீன்ஸ் அடுத்த டாப் ரெண்டுமே ஒரே கலரில் தைச்சிட்டு அதுக்கு மெச்சாகிற மாதிரி ஷோலண்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னாலுமே மிச்சமே லுக் ஆகிக்கும். அந்த மாதிரி போட்டுக்கிறது மிச்சமே ட்ரெண்டிங்காக தான் நீக்குது. அதோட மிச்சம் இறுக்கம் இல்லாமல் கொஞ்சம் பெக்கியாக அந்த மாதிரி உடுத்த அப்படின்னு சொன்னால் இன்னுமே ட்ரெண்டிங்காக லுக் ஆகிக்கும். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலும். எப்பயும் ஒரே மாதிரி கண்டென்ட் போடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக வெரைட்டியாக கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். அதோட நிறைய யூஸ்ஃபுல்லாக மேய்க்கும் அப்படின்னு சொல்லி தான் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எல்லாமே கொண்டு வரேன். ஸோ எங்களோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.